Hi students, welcome to Mahimax. Exercise number 1.2ல fourth sum பார்த்துட்டு இருக்கோம். Represent of each of the given relations by என்னென்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்க. an arrow diagram அதை ஃபஸ்ட்டு போடணும். நெக்ஸ்ட் கிராஃப், அடுத்தது a set in roster form எழுதணும். whenever wherever possible இதுதான் எழுதணும். இது எல்லாத்துக்கும் 3 விஷயம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன பாருங்கள், ஆரோ டயக்ராமு, கிராஃபு, செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம், 3மே கண்டுபிடிக்கலாமா? ஈஸி தானே. ஸோ ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 சம் கொடுத்துருக்காங்க இந்த இதில். ஃபஸ்ட் சம் பாருங்கள், எக்ஸ் கம்மா ஒய் வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y, எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 3 4 5. சரிங்களா? ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் பிலாங்ஸ் டு 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் போடலாம். given information, given என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், r கொடுத்துருக்காங்க. ஸோ r is equal to x, y, x is equal to 2y, x ஓட வேல்யூ 2yன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, x belongs to, x என்னவா 2 3 4 5 and y belongs to 1 2 3 4. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸுக்கு எக்ஸில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y தான் நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒய்யை கண்டுபிடிச்சிக்கலாம். ஒய்க்கு தேவையான விஷயத்தை நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம ஒய்க்காக மாற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு தேவை ஒய் தான். ஸோ இந்த ஒய் அப்படியே வச்சுட்டு இந்த 2y ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2ன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான், இருக்கிற எக்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிடும். சரிங்களா? when x is equal to 2, x is equal to 2ன்னு சப்ஸ்டியூட்னா y is equal to 2 by 2 equal to 1ன்னு கிடைக்கும். ஸோ பாயிண்ட் ரோஸ்டர் ஃபார்முக்கு என்ன கிடைக்கும், 2, 1ன்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு when x is equal to 3, எக்ஸோட வேல்யூ 3 போட்டோம் அப்படின்னா y is equal to 3 by 2ன்னு கிடைக்குமா? ஸோ பாயிண்ட்டு 3, 3 by 2 கிடைக்கும். 3, 3 by 2ன்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு வேறு x is equal to 4, y is equal to 4 by 2, கேன்சல் பண்ணால் 2. ஸோ 4, 2ன்னு கிடைக்கும் பாயிண்ட். நெக்ஸ்ட் when x is equal to 5, எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னு போடுறோன்னா y is equal to 5 by 2. ஸோ 5, 5 by 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு ஆரோ டயக்ராம் போடலாமா? ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம், XY வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட, ஏ என்ன சொல்லியிருக்காங்க, an arrow diagram. எக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 3 4 5, ஒய் 1 2 3 4. எக்ஸு ஒய்யை தான் அப்படியே எழுதிக்கணும். இதில் நம்ம ரிலேஷன் போடும்போது மட்டும்தான் என்ன பண்ணணும், அது கூட ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது எக்ஸு, இது ஒய். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? இப்போ 2க்கு என்ன வந்துச்சு, நமக்கு 1ன்னு கிடச்சிச்சா? 2, 1, 2ஓட ரிலேஷன் வந்து 1. நெக்ஸ்ட்டு 3க்கு 3 by 2, 3 by 2 கிடச்சிச்சு. இங்கே 3 by 2 இல்லை. 4க்கு 2 கிடச்சாங்க. நெக்ஸ்ட்டு 5க்கு 5 by 2 கிடச்சாங்க, அதுவும் இங்கே இல்லை. ஸோ 3 cannot be related to 3 by 2 and 5 cannot be related to 5 by 2. அது எழுதிக்கலாம். 3 cannot be related to 3 by 2, 5 cannot be related to 5 by 2. சரிங்களா? இப்போ இது ஃபுல்லாக ஆரோ டயக்ராம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம போட வேண்டியது கிராஃப். கிராஃப் எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் ரஃப்லே போடுறேன் பாருங்கள். இங்கே 0 1 2 3 4 5. இந்த பக்கம் அதே மாதிரி தான் 1 2 3. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2, 1. ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ். 2, 1 2, 1. நெக்ஸ்ட்டு 3, 3/2 நம்ம போட முடியாது. 4க்கு வந்து 4, 2. கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சரிங்களா? அப்போ கிராஃபும் போட்டாச்சு. தேர்ட் ஒன் நம்மள என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க? ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் எழுதிக்கலாம். ரோஸ்டர் ஃபார்ம் என்னென்ன கண்டுபிடிச்சோம்? இங்கே ஜாயின் பண்ணது மட்டும்தான் ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம எழுதுகிறோம். சரிங்களா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2, 1 அண்ட் 4, 2. தட்ஸ் ஆல். 2, 1 அண்டு 4, 2. ஸோ ஃபஸ்ட்டு சம்மு முடிஞ்சிடுச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். x, y is equal to x plus 3. x, y are natural numbers less than 10. இப்போ நமக்கு given information என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். y கொடுத்துருக்காங்க. y is equal to x plus 3 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ x எப்படி இருக்குமா? நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும். 10 விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்கும். ஒய்யும் அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9. எக்ஸ் ஒய் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் ஒய்யும் நம்ம அதில் இருக்கிறதே எழுதியாச்சு. ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 நம்ம கொடுத்துருக்காங்களே இல்லையா? when x is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். x is equal to 1 எடுத்துட்டா ஒய்யோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள். y is equal to 1 plus 3 கிடைக்குமா? is equal to 4. then x is equal to 2 அப்படின்னு போட்டோன்னா ஒய்யோட வேல்யூ y is equal to 2 plus 3 is equal to 5. x is equal to 3 அப்படின்னு போட்டோன்னா y is equal to 3 plus 3 is equal to 6. x is equal to 4 அப்படின்னா y is equal to 4 plus 3 is equal to 7. x is equal to 5. x ஓட வேல்யூ 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா y is equal to 5 plus 3 8. x is equal to 6. Sorry. y is equal to 6 plus 3 9 கிடைக்குமா? x is equal to 7. x ஓட வேல்யூ 7. y is equal to 7 plus 3 is equal to 10. x is equal to 8. x ஓட வேல்யூ 8 அப்படின்னு வச்சோன்னா y is equal to 8 plus 3 is equal to 11 அப்படின்னு கிடைக்கும். ஸோ x is equal to 9 அப்படின்னா y is equal to 9 plus 3 equal to 12ன்னு கிடைக்கும். ஆனால் பாருங்களேன், ஒய்யோட வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க 9க்கு உள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 10 11 12 இது மூணுமே நாட் பிலாங்ஸ் டு ஒய், ஒய்யில் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஆர் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர் எழுதிக்கலாம். ஆர் எழுதிக்கிட்டு something. So r is equal to 1, 4, 2, 5 and 3, 6, 4, 7, 5, 8, 6, 9 இது வரைக்கும் தான் வருவாங்க ஆரோட. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆரோ டயக்ராம். ஃபஸ்ட் ஒன் ஏ. ஆரோ டயக்ராம். இங்கே எக்ஸு ஒய் 1 2 3 4 5 6 7 8 9
அதே தான் எழுதணும் இங்கேயும். 6 இப்போ பாருங்கள் 1க்கு 4 2க்கு 5 3க்கு 6 4க்கு 7 5க்கு 8 6க்கு 9 இவ்வளோதான் வருவாங்க. சரிங்களா? ஆரோ டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிராஃப் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் கிராஃப் டி. ஜீரோ 1 2 3 4 5 6 7 8 9 1 2 5 6 7 8 அப் டு 9 வரைக்கும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1 அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒய் ஆக்சிஸில் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்குமா? 1,4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒய் ஆக்சிஸில் 5, 2க்கு நேராக 5. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸ்க்கு 6 இங்கே வருமா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 7, எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 8, எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் 9. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் 1,4 2,5 3,6 4, கண்டிப்பாக பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 5,8 6,9 பாயிண்ட்ஸை இன்னும் ப்ளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா ரோஸ்டர் ஃபார்ம். அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம் என்னென்ன எழுதணும் பாருங்கள். இங்கே இருக்க பாயிண்ட்ஸு, அதாவது ஆரில் என்ன எழுதுனீங்களோ அதுவே தான் ரோஸ்டர் ஃபார்முக்கு வரும். R is equal to ஃபஸ்ட்டே எழுதிட்டோம், திரும்ப எழுதிக்கலாம், தப்பு இல்லை. 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.